கிடைத்துள்ள அண்மை செய்தி. பட்டியலின பழங்குடியினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இது தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. பட்டியலின பழங்குடியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். பஞ்சாப் மாநிலத்தில் அரசு வேலைவாய்ப்புகளில் பட்டியலின பிரிவினுக்கான இடஒதுக்கீட்டில் வால்மீகி மற்றும் மலாபி சீக்கிய சமூகத்தினருக்கு 50% உள் ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் வகையில் பஞ்சாப் பட்டியலினம் மற்றும் பின்தங்கிய வகுப்பினருக்கான அரசு வேலைவாய்ப்புகள் இடஒதுக்கீடு சட்டம் 2006 என்ற சட்டத்தை நிறைவேற்றியிருந்தது. இதையடுத்து இந்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் அவர்கள் வழங்கிய உத்தரவில் அரசு வேலைவாய்ப்புகளில் எஸ்சி பிரிவினுக்கான இடஒதுக்கீட்டில் மாநில அரசு 5% உள் ஒதுக்கீடு வழங்கியது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்றும், அதே போன்று 2004ஆம் ஆண்டில் ஈவி சின்னையா மற்றும் ஆந்திர மாநில அரசுக்கு இடையேயான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பை மீறும் செயல் என்றும் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் பட்டியலினம் மற்றும் பின்தங்கிய வகுப்பினருக்கான அரசு வேலைவாய்ப்புகள் இடஒதுக்கீடு சட்டம் 2006ஐ ரத்து செய்தும் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து மேற்கண்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக பஞ்சாப் அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் BR கவாய், விக்ரம்நாத், பிரலாத் திரிவேதி, பங்கஜ் மித்தல், மனோஜ் மிஸ்ரா, சதீஷ் சந்திர மிஸ்ரா ஆகிய 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அப்போது பஞ்சாப் அரசு தரப்பில் SC/ST இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் 2004ஆம் ஆண்டு தீர்ப்பு பஞ்சாப் மாநிலத்திற்கு பொருந்தாது என்று வாதிடப்பட்டது. ஆனால் இதற்கு எதிர்மான தரப்பில் கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இன்றைய தினம் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பானது நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் அரசு வேலைவாய்ப்புகளில் பட்டியலின பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் வால்மீகி மற்றும் மலாபி சீக்கிய சமூகத்தினருக்கு 50% உள் ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் விதமாக மாநில அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பட்டியலினத்தவரின் உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையில் விளக்கப்படாத காரணத்தால் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை தற்போது வழங்கியிருக்கிறது. பழங்குடியினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தற்போது இந்த அதிரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மோகன்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.